விண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் பிரிந்திடலாம் உலக தூக்காதக்கா அப்படியே சொல்லுக்கா வித்தலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பளிச்சுன்னுக்குது சூரியன் அடிக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரே நாள் வந்து 800 சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு, அதே தான் இங்கே பாருங்கள். இது 2வது நாள். நான் இங்கே பாருங்கள், இன்றைக்கும் வந்து கரெக்டாக நேற்று சாயங்காலம் பேக் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி 3 மணி கூட இல்லை, நான் வந்து இது 11 மணிக்கெலாம் முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக எடுத்துன்னு சொன்னதுனால பேக் இப்போ தான் நான் எடுத்துன்னு போகிறேன். பார்த்துக்குங்க, இதுதான் என்னோட டே ரொட்டீன். நான் உங்களுக்கு டவுட் அந்த ஒன்று போட்டுறேன். போன பேக் வந்து இறக்கும்போது காமிச்சேன், இந்த பேக் இறக்கும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் இப்போ தான் இப்போ இறக்கத்துக்கு போகிறேன். பாருங்கள், வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களே வாங்க. இன்னைக்கோட காசு சம்பாதிச்சாச்சு, ஓகேங்களா? இந்த பேக் எடுத்து நம்ம இறக்கிட்டோம்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்துடும். நான் வந்து கையிலலாம் காசு வாங்கிக்கல, இறக்கணும் உடனே காசு வந்துடும். நீங்களும் உங்கள் ஊரில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ எல்லாரும் ட்ரை பண்ணி. இன்றைக்கி நான் எங்கெங்கே வேலூர் போகிறேன்னு உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறேன், ஓகேங்களா? இன்றைக்கி டே வேலூரில் நான் எங்கெங்கே போகிறேன்னு இன்றைக்கி ஒரு நாள். கிளம்பலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு உங்களுக்கு எங்கெங்கே போகிறேன்னு காமிக்கிறேன், ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன ஓட்ட சொல்லுவேன் பாருங்களேன், நான் பேக் வச்சு பின்னாடி உட்காரணும், இல்லைன்னா வண்டி ஓட்டிக்கிற நீ உட்கார. அம்மா வேகமாக வந்து கீ வச்சுட்டு வேணா சாமி கொடு, நான் ஓட்டிக்கிறேன். அதெல்லாம் கூட மக்கா சொல்லுவாங்க. சாமான் கூட தைக்கணும், 10 ரூபா தைக்கிறது கூட காமிப்பியா? ஆமாம், அதுவும் காமிப்பேன். நான் எங்கெங்கே போறேன்னா எல்லாமே காமிப்பேன். பாருங்க, செருப்பு அறுந்துருச்சா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செப்பலே இப்பெல்லாம் குவாலிட்டியாக வரதே இல்லை. எடுத்து 2 மாதம் ஆகலை, இன்னும் வேஸ்ட்டு. இந்த செப்பலே எனக்கு செட் ஆகலை, வேணாண்டின்னு நான் என் தங்கச்சிக்கிட்டேன். எதுக்கா டிசைன் சூப்பராக இருக்குதுக்கா, சூப்பராக இருக்குதுக்கா, நான் சூப்பராக இருக்குது பாருங்க. நான் எனக்கு விகேசி தவிர வேற செட் ஆகாதுங்க. சரி, வண்டி சாவி கொடு. வெளியே ஆமாங்க, அவள் தான் ஓட்டிக்குவா. நான் பின்னாடி பாருங்க பேக் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. நான் பேக் எடுத்து இறங்கிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் நான், ஓகேங்களா? மறுபடியும் எங்கெங்கே போகிறேன்னு. இன்றைக்கி வந்து ஒரு 2 இடத்துல போக வேண்டியது. எங்கள் வீட்டுக்கார வேலை வச்சாங்க, அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன், ஓகேங்களா? பேக் வந்து மண்டே தான் இதோட நம்மளுக்கு. பேக் வந்து இப்போ இல்லைன்ட்டாங்க, ஏன்னா முகூர்த்தம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்குது, ஓகேங்களா? நாளைக்கு ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட்டு. இதோட திங்காம தான் பேகு. அதே மாதிரி திங்காம வந்து நான் எப்படி வாங்குகிறேன், எவ்வளோ பேக் வாங்குகிறேன், அது என்றைக்கு நான் முடிச்சதுமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன், ஓகேங்களா? இன்னும் போக வேண்டிய இடம் நிறைய இருக்குது. வீடியோ ரொம்ப லாங்காக போகிறதுனால வந்து நெக்ஸ்ட் வீடியோ அதை போகிறேன். நான் எங்கெங்கே போகிறேன் இன்றைக்கின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலூர் ஃபுல்லாக இன்றைக்கி சுற்றி காமிக்கிறேன். இப்போ நான் எங்கே போயின்னுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சங்கரபாளையம் போயின்னு இருக்கேன். சங்கரபாளையத்துலேருந்து கஸ்பா போகிறேன். கஸ்பா எங்கே போகிறேன்றதை நான் அப்போ தான் காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். பேக்கை பற்றி எதனா டவுட் இருந்தால் சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பேக் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு. அவங்களுக்கு எல்லாமே சேர்த்து வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் பேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்திரிக்கை உங்கள் ஊரில் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரெஸ்ஸில் போய் கேட்கலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த ப்ரிண்ட்டு போடுவாங்க பேக் வச்சுக்கலாம், அது இருக்கான்னு பாருங்கள். உங்கள் ஏரியாவில் ப்ரிண்ட்டு போடுற இடத்துல டிஷர்ட்லாம் ப்ரிண்ட்டு போடுவாங்கள்ல, அவங்ககிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பத்திரிக்கை அடிக்கிற இடத்துல கேளுங்க, கிடைக்கும். நம்ம வந்து இப்போ போயின்னு இருக்கோம். இது வேறு எதனா டவுட் இருந்தாக்கா கேளுங்க. எங்கள் ஏரியாவில் வந்து இல்லை, ஒரு வேளை வேலூரில் இருக்கீங்க, பேகு உங்களுக்கு வேணும் அப்படின்னால நான் வந்து கொடுக்குறேன். நான் எந்த ஏரியாவில் பேகு கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? யாராவது வேலூர்லேருந்து பேக் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் அட்ரஸ்ஸு. அதே மாதிரியே வெளியூராக இருந்தாக்கா நீங்கள் வந்து இது மாதிரி பத்திரிக்கை அடிக்கிற இடத்துல போய் கேட்டிங்கன்னாவே அவங்களே சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த வீடியோ அதோட முடிச்சிக்கலாங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நான் எங்கெங்கே போகிறேன்றது இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். பாய்.